ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, ஆக்சுவலி என்னோடய பொண்ணு அதோ நிற்கிறா, உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலி அவளுக்கு நண்டு எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு அவள் சொல்லி கொடுக்க சொன்னாள். நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் நண்டு இதே போல் வயல் வெளியிலேருந்து நண்டு பிடிச்சிருக்கோம். அதை எப்படி ட்ராப் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நான் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சிம்பிள் மெத்தட் தான், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பாருங்கள். இது என்னோடய மகள் ஜோனா கிறிஸ்டி. ஓகே, இது ஆக்சுவலி இப்போ எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வயல் தான். எங்கள் ஊர் ஒரு வில்லேஜ்னால இது சும்மா ஒரு விளையாட்டுக்கு தானே தவிர ஆக்சுவலாக இந்த மாதிரி நமக்கு நிறைய நண்டு பிடிக்க முடியாது. ஆனால் முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி தான் நண்டு பிடிச்சி அவங்க சாப்பிட்டாங்க. வயல் நண்டு உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமானது. அதனால உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை சாப்பிடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. கடல் நண்டை விட வயல் நண்டு நல்லா ஆரோக்கியமானது. அதனால் நம்ம இதை எப்படி பிடிக்க போகிறோங்கிற ஒரு ட்ரிக்கை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம ஒன் டைமில் ஒன்று தான் பிடிக்க முடியும், நிறைய பிடிக்க முடியாது. நம்ம பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நாங்கள் சின்ன வயசில் இது ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய பிடிச்சிருக்கோம். அதே மெத்தட் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இப்போது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஆக்சுவலாக உள்ள இந்த இதுக்குள்ளே தான் நண்டு இருக்கும். இதோ ஒன்று இருக்குது. ஆனால் இந்த டைமில் அது உள்ள நண்டு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, வேறு ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னோடய பொண்ணு பின்னாடி வரா. இது பின்னாடி ஒரு 3 பசங்க வராங்க. ஓகே, நம்ம இதோ இங்கே ஒரு பொந்து இருக்குது. இந்த பொந்தில் நண்டு இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். அது இருக்குது இதுக்குள்ளே நண்டு இருக்குது. பிடிக்கல, ட்ரை பண்ணலாம். மொபைலை மாற்றி பிடிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பல தோல்விகள் இருந்தாலும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு நண்டோட வீட்டுக்கு போகிறோம். எங்கே இருக்குதுன்னு நிறைய நண்டு வீடு இருக்குது, ஆனால் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் ஏதாவது ஒரு நண்டு கிடைக்குதான்னு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது ஒரு அழகான ஒரு இடம். தூரமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்கு கால் தெரியுது. நான் அதை பிடிக்க ட்ரை பண்ணுறேன். அது ஜஸ்ட்டு மூவ் ஆகுது. நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன் இந்த மெத்தடை பயன்படுத்தி. நீங்கள் பாருங்கள். ஓகே, இதில் ஓடிடுச்சு. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி பிடிச்சி பார்ப்போம். அது உள்ளே இருக்குது. என் பொண்ணு ஆக்சுவலாக டயர்ட் ஆகிட்டா. அப்பாவால் நண்டு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு டயர்டாகிட்டு உட்காந்துட்டா. அதோ உட்காந்துருக்கா, தெரியுதா உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன போல் தான் இந்த மாதிரி ஒரு செடி எடுத்துக்கோங்க. செடி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நண்டு இந்த மாதிரி உள்ள இது பண்ணும்போது, இந்த மாதிரி நண்டோட ஹோலில் விடும்போது நண்டு பிடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ட்ராப் பண்ணுறோம். இப்போ இதுக்குள்ளாடி நண்டு இருக்குது. ஆல்ரெடி காமிச்சது எதுவும் உள்ளே இருக்குது பாருங்கள், தெரியுதா? அது இப்போ நான் இந்த மாதிரி அதை ப்ளாக் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு சம்பவம் இது பிடிக்க போகிறேன். இதோ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலாக இது நண்டுக்கு நகர முடியாது. நான் அந்த மாதிரி ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? கிளியராக காட்டுறேன். வாவ், அப்படியே பிக் நண்டு. இந்த நண்டை நான் இந்த மாதிரி தான் ட்ராப் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி அவங்கள்ட்ட சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரு செடி எடுத்துக்கணும். 1 செகண்ட். ஓகே மக்களே, நம்ம இப்போ பிடிச்ச நண்டை வெளியில் கொண்டு வர போகிறோம். இதுவும் இருக்குது, தெரியுதுங்களா? பாருங்கள், உள்ளே இருக்கு. இதோ பாருங்கள், வெளியில் வரப்போகுது.
தூளில் வருங்க, வருது வருது வருது. ஊருக்கு பாருங்க நண்டு ட்ராப் பண்ணிட்டு போகிறோம். இப்போ நான் எனக்கு பிடிக்க போகிறேன். எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இல்லை சின்ன வயசில் இந்த மாதிரி நண்டு ட்ராப் பண்ணியிருக்கேன். ட்ராப் பண்ணியாச்சு, பிடிச்சாச்சு. அதில் அது இன்னும் வெளியில் எடுக்கணும். சரி ஒரு வாட்டி ட்ரை. நண்டு இவ்வளோ நேரம் நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு நண்டு ட்ரை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, இது நண்டு பிடிக்கிற ஒரு நேக் உண்டு. அந்த நேக் பிடிச்சாதான், இல்லைன்னா இடுக்கி விட்டுரும். ஸோ இந்த 2 காலும் இப்படி பிடிக்கலாம். ஓகேங்களா, நண்டு பிடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மகளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன் ஒரு நண்டு பிடிச்சி காட்டுவேன்னு. பிடிச்சி காட்ட இதோ உங்களுக்கு தெரியுதா நண்டு. என் மகள் ஹாப்பி. என் மகள் என்னன்னா நடந்து வரும்போது கீழே விழுந்துட்டு அதான் கால் பிடிச்சிட்டு காலில் ப்ளட் வருது. பாருங்கள், இதோ பாருங்கள், சின்னதாக ப்ளட் வருது. நம்ம ஒரு நண்டு பிடிச்சாச்சு. பார்த்தீங்களா, சரி இந்த நண்டை நம்ம என்ன பண்ணலாம், நண்டை நம்ம தண்ணியில் விடுவோம். அதுவும் நம்ம இது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று தானே இருக்குது, இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அவளுக்கு புரியலை. அவள் இந்த ஒன்றை வச்சு என்ன பண்ணலான்னு நினைக்கிறா, அவள் சாப்பிட்லான்னு நினைக்கிறா. ஆனால் அதை சாப்பிட முடியாது. ஒரு நண்டு தானே இருக்குது. நமக்கு இன்னொரு நாள் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நண்டு பிடிச்சி நம்ம சாப்பிட்லாம். இப்போதைக்கு இந்த நண்டை நம்ம விடுவோம். இது ஆக்சுவலாக பெண் நண்டு. இதை பிடிங்க, இதை பிடிங்க. இதில் முட்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன். கட்டுங்க. ஓகே, இதை பாருங்கள். இதில் ஆக்சுவலாக இந்த நண்டில் முட்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முட்டை இருக்குதான்னு பார்ப்போம். நான் சொன்னேன்ல, ஆக்சுவலாக முட்டை இருக்குது பாருங்கள். ஐயோ போகுது. சரி போட்டோம், எடுப்பா. சரி நம்ம போ.